அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் ஈரான் மீதான தாக்குதல் மட்டுமின்றி அந்த நாட்டின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மற்றும் அவரது மகன் மோஜ்தபா கமேனி ஆகியோரையும் கொல்லும் திட்டம் பற்றி விரிவாக்கப்பட்டுள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு ட்ரம்ப் அதிபரானதுமே இந்த மோதல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை நிறுத்திவிட்டு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறி வருகிறார். இது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து ஈரானை மிரட்டி வருகிறார். விரைவில் ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் ஈரான் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டி வருகிறார். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் டொனால்டு ட்ரம்ப் போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார். ஈரான் மீதான தாக்குதல் பற்றி முழு விவரங்கள் ட்ரம்புக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் டொனால்டு ட்ரம்ப் தாக்குதல் நடத்தும் நிலை இருக்கிறது. இதற்கிடையேதான் அமெரிக்காவின் ஆக்சியோஸ் நிறுவனம் பரபரப்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. ட்ரம்பின் மூத்த ஆலோசகர்கள் சொன்னதாக சில விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது, ஈரான் மீதான தாக்குதல் வெறும் தாக்குதலாக மட்டுமின்றி அயதுல்லா அலி கமேனியும் அவருக்கு பின்னால் அந்த பொறுப்புக்கு வரக்கூடிய மகன் மோஜ்தபா கமேனியையும் கொல்லும் திட்டம் பற்றி ட்ரம்பிடம் விளக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்தியில் ஒரு ஆலோசகர் என்ன சொல்கிறார் என்றால், அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்னும் ஈரானை தாக்கும் முடிவை எடுக்கவில்லை. ராணுவ நடவடிக்கைகளுக்கான முடிவை ட்ரம்ப் எடுக்காமல் கூட போகலாம். இல்லாவிட்டால் நாளையே அந்த முடிவை அவர் எடுக்கலாம். இந்த விஷயத்தில் ட்ரம்ப் என்ன முடிவு எடுப்பார் என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ட்ரம்புக்கு கூட அது தெரியாது என நினைக்கிறேன் என கூறியிருக்கிறார். அதேபோல இன்னொரு ஆலோசகர், ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி மற்றும் அவரது மகன் மோஜ்தபா கமேனி ஆகியோரை கொல்லும் திட்டம் ட்ரம்ப் முன்பு ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சில விஷயங்களால் இன்னும் அது செயல்படுத்தப்படவில்லை. மேலும் எந்த வேளையிலும் ஈரானை தாக்கலாம் என கூறியிருக்கிறார். இதனால் அமெரிக்கா ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மற்றும் அவரது மகன் மோஜ்தபா கமேனியை கொல்ல திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் மோஜ்தபா கமேனி தற்போது இஸ்லாமிய மத குருவாக உள்ளார். அயதுல்லா அலி கமேனிக்கு பிறகு மோஜ்தபா கமேனி தான் ஈரானில் உச்சபட்ச தலைவராகும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால்தான் அமெரிக்கா அவரை குறிவைத்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.